நான் எப்படி பிறந்தேன்? என் தாய் அஞ்சனாதேவி எப்படி பிறந்தார்கள்? ஒரு சமயத்திலே இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக பூமாதேவியானவள் 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திரனிடத்திலே முறையிட்டார். தேவ இந்திரனோ பூமி பாரம் தீர்ப்பதற்காக 33 கோடி தேவர்களை ஒன்றாக கூட்ட 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஆலோசனை கூட்டம் நடப்பது வழக்கம். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நவகிரக வாதிகளில் முதலாக திகழக்கூடிய சூரிய தேவனுக்கு முதல் அழைப்பு. பாமர மக்களுக்கு ஒளி செலுத்தக்கூடிய சூரிய தேவன் செல்ல முடியாது என்பதால் சூரியனுக்கு தடை செலுத்தக்கூடிய ரத சாரதி அங்கையின மிக்கவன் அருணன் தேவலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பெண்ணாக உருமாறினான். அருணன் பெண்ணாக மாறியதால் அருண பெண்ணாகவே மாறினான். பெண்ணாக மாறி புகழ் மாலையை பெற்ற பிறகு தேவேந்திரன் அம்சமாக அழகாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அவன்தான் இந்த கிட்கிந்தையை ஆளக்கூடிய வீரவாணி. பிறகு பெண் உருவத்தோடு சூரிய தேவனை சந்தித்தார்கள். சூரிய தேவனும் அந்த அருண பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து அழகாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதற்கு தான் சுக்கிரிவர், என் இளையவர் சுக்கிரிவர் பெற்றெடுத்த குழந்தைகளை பார்க்க வேண்டும். ஆகையால் அருணன் பெண்ணாக மாறியவன், அருண பெண்ணாக இருந்தவன் அன்று பெற்றெடுத்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக சுத்தி திரிந்து கொண்டிருந்தான். ரிஷிமுகா பர்வதம் மதகிரி சாரல் மதக மாமுனிவர் யாகம் செய்து கொண்டிருந்தார். அந்த மதகிரி சாரலில் வந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்க வந்த அவளுக்கு விபரீதம் ஏற்பட்டது. அவள் மீது உள்ள ஆசையா மதகாமா முனிவரும் அந்த அருண பெண்ணும் ஒன்றாக சேர்ந்ததா அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுதான் என் தாய் அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவி கேசரியை திருமணம் செய்தார். வானர முகமாக உள்ள கேசரி நீண்ட நாட்களாக குரங்கோடு இருந்து பல சீலைகள் செய்ததால் என் தாய்க்கு குழந்தை பேர் என்பதே கிடையாது. என் தாய் அஞ்சனா தேவி குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக சதா நேரமும் அன்ற காற்றையை சுவாசித்து சிவபெருமானை குறித்து தேகம் செய்தார். சிவபெருமானை குறித்து தேகம் செய்தவன் பார்த்தான் வாயு தேவன்.
பெண்ணே, ஊன் உறக்கம் இல்லாமல் அள்ளும் பகலும் 60 நாளினையும் சிவனையே குறித்து தியானம் செய்கிறாய். நீ உண்பதற்காக தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலரை உன் கரத்திலே விழச் செய்கிறேன். அந்த வாயு பகவான் என் தாய் பக்திக்கு மெச்சி அனுதினமும் தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலரை ஒரு மலரை கரத்தில் விழச் செய்தான். தேவர்கள் அளித்த அமிர்தம் என்று கருதி என் தாய் அதை உண்டு விடுவார். ஒரு சமயத்திலே சிவபெருமான் இடவாகத்தில் இருக்கக்கூடிய உமையவனும் கானகத்திலே கலிங்க வேட்டையாடினார்கள். அப்படி கலிங்க வேட்டையாடும் பொழுது விந்தானது வீரியம் வெளிப்பட்டது. அந்த வீரியம் பூமியை நோக்கி விழுந்தது. சிவன் வீரியம் வீணாக கூடாது என்பதற்காக வாயுதேவன் என்ன செய்தான்? மெல்ல 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 அசைத்து மனிதனும் கொடுக்கக்கூடிய அந்த பாரிஜாத மலரை விடச் செய்தான். என் தாய் அஞ்சனா தேவி பாரிஜாத மலரில் விழுந்திருக்கும் வீரியத்தை கவனிக்காமல் பாரிஜாத மலரை விழுங்கி விட்டார். அப்படி சிவபெருமான் அம்சத்திலே விந்தியின் வீரியத்திலே அந்த வாயு புத்திரனாக என் தாய் அஞ்சனா வயிற்றிலே அருந்தவ புதல்வனாய் ஆச்சரியனானே அஞ்சனை வயிற்றிலே பிறந்த ஆச்சரியர் பிறந்து வளர்ந்து மரம் செடி கொடி தாவி மிதித்து கேசரி வர்க்கத்திலே அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் அந்த வாயு புத்திரராக வீர ஆஞ்சநேயராக பிறந்தேன். அம்மா, பசிக்கிறதே என்று என் தாயிடத்திலே கேட்டேன். அது காலை நேரத்திலே என் தாய் அஞ்சனா தேவிடத்திலே கேட்டதா சிவப்பாக சிவந்திருக்கும் கனியை இந்த காரகத்திலே பறித்து உண்பாயாக என்று என் தாய் அஞ்சனா தேவி சொல்ல புறப்பட்டேன். காலை கிழக்கு திசையை நோக்கி சிவந்திருக்கும் பழம் எது என்று தெரியாமல் சூரியன் அழகாக வந்து சிவந்த சூரியன் வருவதை கண்ட இந்த ஆஞ்சநேயர் சிவந்திருக்கும் கனி என்று கருதாமல் புறப்பட்டேன் சூரியலோகம். அப்படி சூரியலோகம் புறப்பட்ட ஆச்சரியனானே அடிச்சு போட்டு அப்படி சூரிய தேவனாய் நான் சண்டதா ஒரு வானர பூச்சானது சூரியனை பறிக்க செல்கிறது. கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை தூக்கி எறிந்தார். மின்னல் போல் வந்து என் தாடையை தாக்கியது. மூச்சடைந்து பூமியிலே கீழே அணு போல் என் தாடையை தாக்கியதால் அன்று முதல் எனக்கு அனுமன் கனியன்று சூரிய தேவனை விழுங்கியதா என் வாயானது வெளுத்தது. ஆனால் தாங்க முடியாமல் எனது ஆசன வழியிலே ஆசன வாயானது வெளுத்தது. பிறகு
சூரியன் என்று கருதி பணிவுகள் செய்து சூரிய தேவனிடத்திலே சகல வித்தைகளை கற்று வீர ஆஞ்சநேயனாக வரத்தை பெற்ற நான் விஸ்வரூபம் எடுக்கும் திறனையும் பெற்று அப்படி திறனை பெற்ற நான் முனிவர்களையும் அங்கு செய்யும் யாக குண்டங்களையும் பழுத்த கனிகளை பறித்து அந்த அண்டை திசை உற்றாமலை அந்த இப்பேற்பட்ட செயலை செய்கிறாரே உன் பலமெல்லாம் உனக்கு மறக்க கடவது. என் தாய் எனக்கு சாபத்தை கொடுத்தார். பலமெல்லாம் மறந்த நாள் அன்று முதல் எனக்கு மாருதி மறதியாக போக வேண்டும் என்பதற்காக எனக்கு மாருதி என்று பெயர் வைத்தார். அப்படி பெயர்களை பெற்ற நான் 72 வானர கூட்டங்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய கிட்கிந்தைய ஆளக்கூடிய வாடிக்கு இளையவராக விளங்கக்கூடிய சுக்கிரி விளக்கு உற்றதோர் நண்பனாக வாழ்ந்து வருகிறேன். இளையவரை பார்க்க வேண்டும். இளையவரே சுக்கிரிவா. நண்பனே உங்கள் மலரடி நண்பனே உங்கள் மலரடி சரணோ சரணோ முகமானது வாடி இருக்கு. அவளையே நையா சொல்லுவாயா மாயாதாலும் மந்திரதாலும் கற்றவர் எல்லாம் தெரிந்தவனவர். என்னை கோட்டை வாய்ப்பில் காவல் புரிய சொல்லி இருக்கிறார். கட்டளை இட்டதையா சில மீது கொண்டு நடக்க வேண்டும். பார்த்தாயா அண்ணன் உரைத்த வண்ணம் இந்த வழக்கே இருக்கக்கூடிய உலகுவார வந்திருக்கிறோம். காவல் புரிய வேண்டும். மாயாவி மந்திரங்கள் கற்றவர் எல்லாம் தெரியும். ஒரு வேலை எனது அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ? ஆபத்து இருக்கிறது எனக்கு. வயதிலே முதிர்ந்த ஜாம்பு நமது குலகுரு ஜாம்பு வேந்தர் பேசுகிறார்கள். உலகம் தோன்றுவதற்கு 3.25 நாளிகள் முன்பாக பிறந்தவர். வடக்கே இருக்கும் பிரத வாரத்திற்கு வாழி சென்றார். அந்த மாயாவியை கொல்ல வேண்டும் என்று இதுவரைக்கும் உன் அண்ணன் வாலியோ வரவில்லை. நிச்சயமாக உன் அண்ணன் வாலி இறந்திருப்பா. வாலி இறந்து விட்டாரா? ஓடுகின்றப்பா. மண்ணல்லா வாடி பிணம் சுடம் சுடுகாடு என்று முடிப்பார்கள். இப்பொழுது என் நாட்டை நீதான் முடிசூட்டி நாட்டை ஆள வேண்டும் சுக்ரீவா. இளையவரே சுக்ரீவா, இப்படிதான் விபரீதம் நடக்க வேண்டும்.
பார்த்தாயா? இருந்து விட்டாரா? குதிரை ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது ரத்தாறு. ரத்தத்தில் ரோமம் கலந்து வருகிறது. உண்மைதான். ரோமம் அதிகமாக உள்ளது யாருக்கு? உன் அண்ணன் இறந்து விட்டிருப்பார். அழ வேண்டாம். மன்னர் இல்லாத நாடு பிணம் துளும் சுடுகாடு என்பார். அழகாக இந்த கிட்டிந்தாபுரியிலே வாடியாக உன் அண்ணன் வாழ்ந்து வந்தார். நாட்டு மக்கள் எல்லாம் வானர கூட்டங்கள் எல்லாம் நாட்டை விட்டு கிளம்புகிறார்கள். வந்துருவாங்க. ஆகையால் நாட்டை யார் ஆள வேண்டும்? அண்ணனுக்கு பிறகு இந்த நாட்டை நான் தானே ஆள வேண்டும். தம்பி நீதானே ஆள வேண்டும். ஆகையால் இனி முதல் கொண்டு இந்த கிஷ்கிந்த அதிபதி நானே ஆட்சி புரிந்து வருகிறேன். ஆகையால் உனது இருக்கிறதான் பணிபுரி சுட்டுங்கள். அண்ணன் எப்ப சாவான்? அண்ணன் இறந்துட்டான். தம்பிக்கு ஆட்சி செலுத்த வேண்டும். இன்று முதல் மாவீரர் வாலி இறந்ததாக அவருக்கு தம்பியாக இழக்கக்கூடிய சுக்கிரவருக்கு இந்த கிட்டிந்தையை பரிவாரம் செய்கிறோம். மாவீரர் தலைவா, இந்த மணிமகுடம் உன் அண்ணன் சிரசில் இருந்ததை விட உங்கள் சிரசுக்கு அழகாக உங்களுக்கு அமைச்சர் தேவை அல்லவா? உண்மைதான். எதிரிகள் வந்து விட்டார்களா? சொல். அந்த ராமகிருஷ்ணன் எதிர்த்து விடுகிறேன். பகைவர்கள் வந்து விட்டார்களா? பல்லை பதம் பார்த்து விடுகிறேன். ஆமா, இந்த அழகான காட்சியை உங்கள் மனைவி உரிமை கண்டார் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். சென்று வடக்கு இருக்கும் புலத வாரத்துக்கு அந்த மாயாவோடு நீண்ட நாட்களாக சம செய்தேன். 12 மாதங்கள் உருவடி விட்டது. இப்பொழுதே மாயாவை கொண்டு விட்டேன். என் தம்பி ஆசை தம்பி, அன்பு தம்பி, ஒரே தம்பி சுக்ரீவன் எனக்கு காவலாக இருப்பான். இப்போதே சென்று பார்க்கின்றேன், புறப்படுகின்றேன். வெளியே செல்லலாம் என்று பார்த்தால் கற்களையும் முற்களையும் வைத்து இந்த புலத வாரத்தை அடைத்து வைத்திருக்கின்றார்களே, யார் செய்த செயலாக இருக்கும்? என் தம்பி சுக்ரீவன் தான் செய்திருப்பான் என்ற செயலை இப்போது புறப்படுகின்றேன். என் வீரத்திற்கும் என் விவேகத்திற்கும் எம்மாத்திரம் இப்போது இந்த கற்களை நான் உடைக்கின்றேன். எப்போது வெளியேறுவே காவலாக இருக்க வேண்டும். அண்ணனுக்கு துணையாக என்று உரைத்துவிட்டு சென்றவர் இதுவரை இல்லம் திரும்பவில்லை. அவருக்காக வழி மீது விழுத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். எப்படி காட்சியளிக்கிறது? இந்த கிஷ்கிந்தாபுரின் கோட்டையில் என்று இல்லாமல் இன்று உங்களை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக காட்சியளிக்கிறேனா? சிரத்திலே மணிமுடி, கரத்திலே செங்கோல், புத்தம் புது ஆடைகள் இப்படி பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கின்றன. காரணம் இருக்கிறது. எனது அண்ணன் எங்கு சென்றார்? வடக்கே பிளதுவாரம் சென்றார் சமர் புரிவதற்காக. ஆனால் அந்த துண்டிபி மாயவிடம் அங்கேயே மாண்டு மடித்து விட்டார். இனிமேல் கொண்டு இந்த கிஷ்கிந்தாபுரி அதிபதி யார் தெரியுமா? நானே தான். அண்ணன் இறந்து விட்டாரா? அண்ணன் இறந்து விட்டார். இறந்த உடனே இந்த நாட்டுக்கு நானே மணிமுடி சுட்டிக் கொண்டேன். இந்த நாடு உனக்கு, எனக்கு காவலன் அச்சனையன். இதுக்கெல்லாம் காரணம் அச்சனையன். இத பாருங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒரு காலமும் அண்ணன் இருந்திருக்க மாட்டார். ஆமா, நான் சொல்ல தவறாக நினைத்து என்னமோ பயமா இருக்குது. பயப்படாதே.
மாமாவை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த கிருஷ்ணதாபுரை கோட்டையிலே அவரை பார்த்த உடனே நடந்தது என் உடலெல்லாம். ஆமா, வரப்போவது கிடையாது. வரமாட்டாரா? அவர் தான் இறந்து விட்டாரே. இனிமேதான் இந்த நாட்டுக்கு நீதான் நானே தான் அதிபதி. நீங்க மன்னனா? நான் மகாராணி. மகாராணி, நீதான் மகாராணி. அத்தா, எப்போது இல்லாமல் எங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் உன் அழகு ஏதாவது அப்பேற்பட்ட அழகு, உன் அழகை பார்த்துக் கொண்டே இருக்க சொல்லுகிறது. அப்படியா? ஆமா. எப்படி இந்த சொல்ற? நாட்டுக்கு நீங்க மன்னனா? நான் மகாராணி தானே. நீ மகாராணியா? ஆமா. சரி. அத்தா, இந்த அழகு தீபம் ஒளி வீசும் அழகு தீபம் ஒளி வீசும் பொழுது இரவு தீபம் ஏறும். இந்த அழகு தீபம் ஒளி அழகு தீபம் ஒளி வீசும் பொழுது இரவு தீபம் ஏறும். அழகு தீபம் ஒளி வீசும் பொழுது இரவு தீபம் ஏறும். மாத்தடி கொள்கிற நேரம் மல்லிகை கொண்டது ஈரம். அழகு தீபம் ஒளி வீசும் பொழுது இரவு தீபம் ஏறும். இரவு தீபம் ஏறும். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பார்த்தாயா? இனிமேல் கொண்டு மோசக்காரனே அண்ணன் எப்பொழுது இறப்பார், அரியணை எப்பொழுது அமரலாம் என்று காத்துக் கொண்டிருந்தாயா? அட நாசக்காரா, அட மோசக்காரா, அட சதிகாரா! இன்னும் நீங்க சாகவில்லையா? ஐயோ, ஐயோ, நாய்! உங்களோட வந்திருக்கிறாரே அண்ணன். பிறந்த வார்த்தைக்கு காவலாக போறன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த பிறந்த வார்த்தை கோட்டைக்குள்ளே என் அண்ணன் இறந்துட்டாருன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். இதோ பாத்தியா? உங்களோட வந்து நிற்கிறாரே கண்முன்னே. அண்ணா, எப்படி வந்தீங்க? மாமா, எப்படி எப்படி வந்து வந்தீங்க? மாமா, அப்படி என்றால் சாகவில்லையா? டேய், மாமா. நான் சாகவில்லையா? என் மகனை உன்னை கொல்லாம சாக மாட்டேன். வெளிகளா? அப்பதே எடுத்து உரைத்தேன். உடைய அண்ணனுக்கு ஒரு ஆபத்து நேராது, அவர் இறந்திருக்க மாட்டார் என்று. இல்ல இல்ல, நிச்சயமா செத்துட்டாரு. சரி, அண்ணா. இந்த நாட்டுக்கு நான் தான் பண்ணேன். நடந்தது அப்படி நடந்தது. நீங்க எங்கள் இருவரையும் யாரோ வாழ்த்தி மாமா, விட்டு மாமா, மாமா. நீ நாட்டுக்கு யாரா மன்ன? நான் தான் மன்னன். நீ மன்னனா?
ஆமா என் நாட்டுக்கு மகாராணி யாரு? என் மனைவி தான் மகாராணி. நீ யாரு மகாராணியா? மகாராணியா நீயா? மகாராணி மகாராணி நீ யாரு மகாராணி? ஆமா மன்னன் ஒன்று இருந்தால் என் நாட்டுக்கு அமைச்சர் ஒன்று வேண்டும். யாரா என் நாட்டு அமைச்சர்? யாரு? நண்பர் ஆட்சியர் இருக்கிறார். சீக்கிரம் அழுத்து வாடா. எங்கடா அந்த மந்திரி? நண்பா எதிரிகள் வந்து விட்டார்களா? எதற்காக அழைத்திருக்கிறார்? எனது அண்ணன் உயிரோடு வந்திருக்கிறார். என்ன நண்பா? ஆவியாக சரியா போய் பாடுறா மடையில. தலைவா, இன்னும் நீ சாகல. அடா பாவி, நான் எப்போது சாவேன் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுதே வேண்டாம் வேண்டாம் என்று எடுத்து வைத்திருக்கும். போடா போ. டேய் என்ன போவாதே? போ மந்திரிக்கு இப்ப போ, மனைவியாட்ட போ. போடு போடு. இது அழகாக இருக்கிறதா? அழகாக. தலைவா தலைவா, மாமா என் நாட்டுக்கு மந்திரி நீதான். நீதான் மந்திரியா? தலைவா, மாயாவியுடன் ஆ, சண்டைக்கு சென்றீர்களே, ஆமா. நீ சாவல. டேய், நான் சொல்லி தலைக்கு சபை இத பாரு, வாய் மேலே குத்து வேணும். நாளைக்கு ஆத்திரே வாசம் எனக்கு தான். ஆகையால் உயிருடன் வந்து விட்டீர்கள். அப்போது குலகுரு ஜாம்பு வந்தவர் உரைத்தது. அவனுக்கு என்ன தெரியும்? வயதிலே முதியவர், அவனுக்கு என்ன தெரியும்? மாயாவியை நான் கொன்று விட்டேன். அந்த மாயாவி செய்த நிலைதான் இதுவா? நீங்கள் இறக்கவில்லையா? நான் இருக்கவில்லை. அடடடடா. மன்னர் வந்து விட்டார். ஒரிஜினல் வந்துச்சு, டூப்ளிகேட் எதுக்குடா? டேய் டேய் ஒரிஜினல் பத்தல வந்துச்சு, டூப்ளிகேட் எதுக்கு? என்ன செய்யறடா? மணிமுடி எனக்கு தான்டா. டேய் இந்த மணிமுடி எனக்கு தான்டா. என் மவனை ஆடிக்க உனக்குதான். ஆகையால் இந்த நவரத்ன மணிமகுடத்தை மீண்டும் நீங்களே கோலெடுத்தால் கூத்தாடும் குரங்கு, பொன்கலத்தால் மணிமுடி சூட்டி என் நாட்டை நான் மறுபடியும் ஆள வேண்டுமா? குரங்க ஒரு மனுஷன் ஏதுலாம் முதல்ல வாங்க முடியாது வாய் சார். தம்பி, என் நாட்டை நீ ஏற்றுக்கொண்டாய். அண்ணன் இறந்து விட்டான், அதனால் தம்பி அருகில் அமர வேண்டும் என்று நாட்டு பொறுப்பை நான் நீங்கள் தான் இப்போது வந்து விட்டீர்கள். இப்போது ஒன்றும் கட்டுவிடவில்லை. மணிமுடி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டை நீங்களே. இல்லை இல்லை, இனிமேல் என் தம்பிதான் என் நாட்டை இருந்தாலும் நான் மனமகிழ்ந்து என் நாட்டு பொறுப்பை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கின்றேன். அந்த அமைச்சர் பதவி இருக்குத்தானே? ஆமா ஆமா அமைச்சர், அது உனக்கு பரவாயில்லை பரவாயில்லை. இருந்தாலும் இந்த நாட்டு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்ளணும். நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தம்பி இருந்தாலும் நான் எதை கேட்டாலும் எனக்கு உரிமை உண்டு. ஆமாம். எதை கேட்டாலும் தர வேண்டும். எனக்கு உரிமை உண்டு. எனக்கு சத்தியம் நாட்டில் உனக்கு பங்கு உண்டா? ஆமாம், நாட்டில் பங்கு இருக்கிறது அல்லவா? இந்த நாட்டில் உனக்கு உரிமை உண்டா? எனக்கு உரிமை இருக்கிறது. அதனால் எனக்கு உரிமை உண்டு அல்லவா? இந்த நாட்டில் உனக்கு உரிமை இருக்கிறது. எதை கேட்டாலும் தருக, எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். அத்தா, எதுக்கு சத்தியம்? மாமா உரைக்க வேண்டிய வார்த்தை கேட்கும் போது கொஞ்சம் சிந்திக்க. என்ன கேட்கலாம்? சத்தியம் தானே? இந்த நாட்டில் உனக்கு உரிமை உண்டு. உரிமை உண்டுதான். எனக்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு. எனக்கும் உரிமை உண்டு. சத்தியம் தானே? அப்படியா? கண்டிப்பாக தருகிறேன். அப்படியா? நிச்சயமாக. சத்தியமாக. அமர்கிறேன். சீக்கிரம் முடிச்சு விட்டு. நீ அமர்த்தும் மணி மீது அவனை அமர வைக்க வேண்டும். இந்த மணிமகுடம், அந்த மணிமகுடம் அமரடா தம்பி, என் துறையின் மீது அமரடா தம்பி. என் நாடு நகரம் அனைத்தும் நான் உனக்கே தருகின்றேன். சிந்தனை செய்ய
வேண்டும் என்று கேட்டால் உரைத்த போதை நினைக்கிறான். வார்த்தைகள் சிந்திக்க வேண்டும் என்று உரைத்தேன். உரிமை உண்டே என்று ஆய் தம்பி, உன் மனைவி விட்டு தர முடியுமா முடியாதா? தர முடியாதா? சத்தியமாக. தர முடியாது. சத்தியமாக. சத்தியமாக. பாட்டி மதத்துக்கு கொள்ளுவி. அடா பத்திரமா போடு. என்ன ஆணவம் இருந்தால், டேய், துள்ளுகின்ற மாடு பொய் சுமக்காது. அப்படியா? தம்பியின் மனைவி என்று பாராமல் தாரமாக ஏற்க துடிக்கின்றார். தவறான வேலையை செய்கின்றார். அடியதால் போகிறார். மாபெரும் சிவபெருமானை திருத்து மகத்தான வேள்வி செய்து எதிர் நின்று போர் செய்கிறேன். பாதி பலம் உண்மையே வந்து சேர வேண்டும். உண்மைதானடா? என்றாவது பக்தி நெறியை மறந்து மாற்றான் மதுவின் மீது ஆசைப்பட்டால் உனக்கு அன்றே மரணம் நிச்சயம். அப்படியா? அப்படி என்றால் எனக்கு ஆபத்து என்று நேரிடாதடா. அந்த ஈசன் கூட இருக்கின்றான். அவரை நான் அடைந்தே திருவேன். விட மாட்டேன். ஒட்டத்தில் பட்டாள வேண்டுமா? புதினால் கடலில் ஊதிய பறந்திடுவாய். இந்த நாட்டில் உரிமை வேண்டும், உரிமை கேட்கும் போது இருந்தேன். அப்படி இருக்க எனது மனைவி உரிமையை கேட்கிறாய். 5 வயது அண்ணன் தம்பி, 10 வயது. 10 வயது, 20 வயதுல எதிராக தண்ணி இருக்கு. பாட வைக்கலாம். எவ்வளவு அழகாக இருக்கின்றாய். உன்னை எப்பொழுது பார்த்தேன் அப்பொழுதே உன்னை அடைய வேண்டும் என்று ஆசை. நீங்கள் உரைக்க வேண்டிய வார்த்தை தவறான வார்த்தை. அப்படியா? தங்களுடைய மனைவி தாரமாக நினைத்து விட்டேன். நினைக்க கூடாது. உன்னை கட்டி பிடிக்க வேண்டும். இந்த ஜப்பு வாயை நான் முத்தம் கொடுக்க வேண்டும். உன்னை பாதத்தை பிடித்து வந்தாலே கேட்க வேண்டும். என் வார்த்தை கேட்க வேண்டும். இந்த நாட்டுக்காக அவர் ஆசைப்பட்டு விட்டார். அதனால் அவர் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும். சிறியோர் செய்யும் பெரியோர் மன்னிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு என்னை அடைய வைக்கின்றாயோ மாமா. என் நாட்டை கேளுங்க மாமா. ஏய், ஒருவர முடியாது வாடி. சர்வமும் படைத்து காக்கும் சர்வதாம் சரணமச்சா. மணாளா இறைவா இறைவா மாமா மாமா ஏன் படைத்தாய் என்னை ஏன் படைத்தாய் வாடி வா. உலகினிலே. அனனுவனம் பாவம் தன்னையே அடித்து விடும். மாமா 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 மாமா
படைத்தாய் என்னை உலகினிலே எடுத்த சோதனையும் ஆமா இத்தனை வேதனையோ தெரியாத செய்ய தவறை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். வேண்டாம் மாமா, என்னை விட்டுடுங்க மாமா. தெரியாமல் தவறு செய்து விட்டால் எதனால் நான் உன்னை விட்டு விட வேண்டும்? ஆஹா, நீ ஐவரத்தான் எனக்கு ஆசை அதிகமாக பிறந்து விட்டது. உன்னை விடவே மாட்டேன். உன்னோடு நான் சேர வேண்டும். பூச்சென்ற புதுமணம் இறைந்தது இருமணம், நாம் இருவரும் சேர வேண்டும். இப்போது இந்த ஐயோ நான் தாங்க முடியவில்லை. ஐயோ எனது அண்ணன் ஒவ்வொரு அடியும் இடி போர் விடுகிறது. பேச்சை கேட்டு இந்த நாட்டை மணிமுடி சுட்டு கொண்டு போதும். எனது அண்ணன் கருதி அடி வாங்குவது போதும். நான் தாங்க முடியவில்லை. இதற்கு நீ தான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும். நீ வெளியே சொல்ற, நான் உள்ள போட்டு குமரிக்கு எடுக்கிறேன். தம்பியின் மனைவி என்று பாராமல் இப்படி தாரமா அந்த வாரியை விடலாமா? டேய் வாரி. டேய் ரிஷிமுகா பர்வதம் வந்திருக்கிறோம். ஆமா, இங்கு வந்திருக்க நீ முன்னால் வர முடியுமா? என்ன நீ வரைக்கும் வரங்க? டேய், ஒரு சமயத்திலே துண்டு வீராட்சிதன் உன்னிடம் போரிடுவதற்காக வந்தான். ஓராடி வந்தால் அவனை கொண்டு கொடுத்து விட்டு அவன் சிரத்தை விட்டு மதங்கமா வனத்திலே அவன் சிரமானது பட்டு விட்டது. அந்த முனிவர் சாபம் கொடுத்தார், இந்த தவறை செய்தவன் என்று போக நாளை வந்தால் அவன் சிரமானது 1000 சுக்காக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அதை கருதிதான் இந்த ரிஷிமுகா பர்வதம் வந்திருக்கிறோம். நீ வாடா இளையவரே, அவனுக்கு மொக்கால வாங்கி கேளு கேளு பொண்டாட்டி கேளு மொக்கால வாங்கி கேளு. ஆட மொக்கால வாங்கி வாடா நீ கேளு அவன் தான் கேக்குறான். நீ கேட்கலாம்டா என் தம்பி. தம்பி பொண்டாட்டி இட்டும் போறியா? அப்ப நீ நல்லவனா? ஆட மொக்கால ஓய்ய நீ கேளு நீ கேளு உனக்கு வீரம் தீரம் இருந்தா நீ வாடா. உனக்கு வீரம் இருந்தால் நீங்கள் இருவரும் இங்க வாங்கடா. நம்மள உதவாங்கட்டே போறோம். என்றாவது ஒரு சமயம் வந்திருக்கிறானால் உங்கள் இருவரையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன். உரிமையை நான் பொண்டாட்டி கருப்பு போச்சுன்னா இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கலாம். நம்ம உதவாங்கி செத்து விட்டு இன்னொரு ஆள் எப்படி இளையவரி ஒரு நாளா 2 நாளா இத்தனை நாட்களாக இந்த ரிஷிமுகா பர்வதமே கதி என்று எப்படி இருப்பது? ஆபத்து வந்து விட்டது. மீண்டும் நமக்கு ஆபத்து வந்து விட்டது. உன் அண்ணன் பார்த்தாயா, இந்த ரிஷிமுகா பர்வதம் வரமாட்டான் என்பதற்காக யாரோ மர உரி தரித்து நம்மை கொள்வதற்காக இருவர்கள் வருகிறார்கள். நீ கவலை கொள்ளாது. இந்த ரிஷிமுகா பர்வதத்தில் அமர்ந்து அந்தனர் சிறுவனர் போல் வந்து அவர்கள் யார் என்று பார்த்து வருகிறேன்.